குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஹ் பேசுறது கேட்குது எல்லாருக்கும்? ஓகே கேக்குது. ஓகே. சரி. நாங்க அண்டு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல வந்து என்ன மாதிரியாக கியூ பேப்பர் வரும் என்கிற மாதிரி பார்த்தோம். இருந்தும் இன்றைய கிளாஸ்லையும் நார்மலா சொல்லி விடுறேன், பார்த்து கொள்ளுங்க. சரி, ஓகே. சிறந்த பல்கலைக்கழக சட்டமானி கற்கை, அதாவது எல்எல்பிட என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் 4 பாடங்கள் இருக்கிறன. எத்தனை பாடங்கள்? 4 சப்ஜெக்ட் இருக்கு. 4 சப்ஜெக்ட்லயும் வந்து ஐக்யூ ஒரு பாடம் நுண்ணறிவு, ஜிகே ஒரு பாடம் பொது அறிவு, அதே மாதிரி லாங்குவேஜ்ல வந்து இங்கிலீஷ் ஒரு பாடம், தமிழ் லாங்குவேஜ் ஒரு பாடம். மொத்தம் 4 சப்ஜெக்ட். இதை வந்து ஐக்யூக்கு வந்து நீங்க பாஸ் ஆகணும்னு சொன்னா, ஐக்யூல பாஸ் ஆகணும்னு சொன்னா 40 கேள்வி வரும். மொத்தம் ஐக்யூல மொத்தம் 40 கேள்வி வரும். 40 கேள்வியில 20 கேள்வி 20 மார்க்ஸ் எடுக்கணும். 40 கேள்வியில 20 மார்க்ஸ் எடுக்கணும். அப்ப எத்தனை கேள்வி சரி செய்யணும்? எத்தனை கேள்வி சரியா செய்யணும்? 10. ஓகே, 10 இல்லாட்டி 8 கொஸ்டின் செஞ்சீங்கன்னா நீங்க பாஸ். ஐக்யூல சரியாக 8 கொஸ்டின் செஞ்சீங்கன்னா, 8 அல்லது 10 கொஸ்டின் செஞ்சீங்கன்னா நீங்க பாஸ். ஆனா எல்எல்பி செலக்ட் ஆகலாமா? பாஸ்ங்கிறது வேற, செலெக்ஷன்ங்கிறது வேற. எப்படி செலக்ட் பண்ற? யாராவது சொன்னாங்களா எப்படி செலக்ட் பண்றேன்? செலக்ட் பண்ற அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சென்டர்லயும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை எடுப்பாங்க. உதாரணமா நான் சும்மா சொல்றேனே, பெட்டிக்லோ சென்டர் என்று சொன்னா அதுல வந்து 72 பேர் எடுப்பாங்க. சரியா? 72 பேர் எடுப்பாங்க. அப்ப நான் எங்களோட மார்க்ஸ் வந்து இந்த 72 பேருக்குள்ள இருந்தா மட்டும் தான் நாங்க என்ன செய்வோம்? சிலெக்ட் ஆகும். கிளியரா? ஒவ்வொரு சென்டர்லயும் இருந்து ஒவ்வொரு எண்ணிக்கையான நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுப்போம். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நாங்க இருந்தா மட்டும்தான் என்ன செய்யப்படுவோம்? எல்எல்பி செலக்ட் வரும். அப்ப ஐக்யூவை பொறுத்த வரைக்கும் 20 மார்க்ஸ் எடுத்து காணுமா? 20 மார்க்ஸ் எடுத்து காணுமா? இல்ல. ஐக்யூல நாங்க 75 அல்லது 80, 75க்கு 70 தொடக்கம் 80 மார்க்ஸ் எடுக்கணும். 70ல இருந்து 80 மார்க்ஸ் எடுத்தோம்டா ஷுவரா நாங்க என்ன செய்யலாம்? செலக்ட் ஆகலாம். கிளியரா விஷயம்? ஓகே. உங்களுக்கு என்ன சரி டவுட் இருக்குதா? ஐக்யூல எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், பரீட்சையை பொறுத்த வரைக்கும் டவுட் என்ன இருக்குதா? மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க, பிரச்சனை இல்லை. என்ன சரி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அப்ப யாருக்கும் இல்லையா? சரி, யாருக்கும் டவுட்ஸ் இல்ல. அப்ப நான் கேள்விக்குள்ள போவோமா? அப்படியே நாங்க எப்படி படிக்க போறோம்னு சொன்னா, எங்கட ஸ்டடி மெத்தட் என்னன்னு சொன்னா 20 கேள்வி. பாருங்க, 20 கேள்வி மாதிரி வினாக்களாகவும் 20 கேள்வி மாதிரி வினாக்களாகவும் ஒரு அழகு ரீதியாகவும் கற்கப்படும். மாதிரி வினாக்களாகவும் அழகு ரீதியாகவும் கற்கப்படும். அப்ப எங்களுக்கு என்ன கிளியர் ஆகும்னு சொன்னா, எக்ஸாம் ஒன்றுக்கு வரக்கூடிய
கேள்விகள் எப்படி வருகிறது, அதை எப்படி நாங்க நேரத்துக்குள்ள விடையளிக்கலாம் என்கிற இதுவும் பிடிபடும். அதே டைம்ல கன்செப்டும் என்ன செய்யும், எங்களுக்கு விலகிக் கொள்ளையிடமாக இருக்கும். ரெண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் நாங்க படிக்க போறோம். சரி, டீப்பா பெருசா போகாம நார்மலா சொல்லித்தரேன், பார்த்துக்கொள்ளுங்க. சரி, எல்எல்பியில அடிக்கடி வரக்கூடிய முக்கியமான ஒரு கேள்விதான் இந்த எண் தொடர்கள். எல்எல்பி பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமாக வரக்கூடிய கேள்விதான் இந்த எண் தொடர்கள் சம்பந்தப்பட்ட வினாக்கள். சரி, கேள்விக்குள்ள போவோம். 1 தொடக்கம் 5 வரை உள்ள ஒவ்வொரு வினாக்களின் கீழேயும் குறித்த எண்களை கொண்டமைந்த எண் வரிசை ஒன்றுபடி தரப்பட்டுள்ளது. அவ் எண் வரிசையில் அடுத்து வர வேண்டிய எண்ணை அடைப்புக்குறிக்குள் எழுதுக. என்ன செய்யணும், அடுத்து வர வேண்டிய எண்ணை கண்டுபிடிக்கலாம். சரி, முதலாவதுக்கு ஆன்சர் என்ன வரும், கெட்டிக்காரர்கள் யாராவது? முதலாவதுக்கு ஆன்சர் என்ன வரும், கெட்டிக்காரர்கள் யாராவது சொல்லலாம்? 21. 21. பாப்பா, என்ன செய்யறா, எண் தொடர்கள் வந்தா அடுத்துள்ள எண் எப்படி வந்துச்சுட்டு பாருங்க. என்ன நடந்துருக்கு அடுத்துள்ள எண் வாரத்துக்கு? 1 கூடி இருக்கேனே. 2ல இருந்து 4 வாரத்துக்கு 2 கூடி. 4ல இருந்து 3 வாரத்துக்கு 3 கூடி. 7ல இருந்து 11 வாரத்துக்கு 4 கூடி. 11ல இருந்து 16 வாரத்துக்கு 5 கூடி. 1 2 3 4 5. அடுத்து எத்தனை கூடும்? 6. 16ஓட 6 கூடி நம்மடா எத்தனை வரும்? 22. 22. அப்ப அடுத்து வரக்கூடிய எண் என்ன? 22. கிளியர் அது? ஓ சார். ஓகே, ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இப்படி பாத்துட்டு குயிக்கா. 27. 27 பாப்பா. 3 7 11 15 19 23. அடுத்தது என்ன கேட்கிறான், 3க்கும் 7க்கும் இடையில எத்தனை கூடுது? 4. 7க்கும் 11க்கும் இடையில 4. 11க்கும் 15 இடையில 4. 15க்கும் 19 இடையில 4. 19க்கு 23 இடையில 4. அப்ப என்ன செய்யுது, 4 4ஆ கூடி போகுது. அப்ப 23ஓட 4 கூட்டினோம்டா எத்தனை வரும்? 27. சரி, மூன்றாவது சொல்லுங்க ஆன்சர் பாப். மூன்றாவதுக்கு ஆன்சர் செய்யல யாரும். சரி, பாருங்களா மூன்றாவதுக்கு எப்படி வருது. 3 6 7 14 15 30. அடுத்து வாரேன் எத்தனைமா? 31. சரி பாப்பா, 3ஓட எத்தனை கூடி இருக்குது? 3 கூடிச்சா 4. 6ஓட 1. 7ஓட 6 கூடி. 7 கூடி 14 என்ன? 14ஓட 1 கூடி 15. 15ஓட 15 கூடி 30. பாருங்க, 3 கூடி திரும்ப 1 கூடுது. 7 கூடி திரும்ப 1 கூடுது. 15 கூடி அடுத்த எத்தனை கூடும்? 1 கூடும். பாருங்க, 3 கூடுது அடுத்தது 1 கூடுது. 7 கூடுது அடுத்தது 1 கூடுது. 15 கூடுது அடுத்த எத்தனை கூடும்? 1 கூடும். 30ஓட 1 கூட்டினோம்டா எத்தனை வரும்? 31. கிளியரா? அது டவுட் இருக்கிறார்கள் கேட்கலாம்.
சந்தேகங்கள் யாரும் இருந்தா கேட்கலாம். சரி, யாருக்குமே சரி. 4வது கேள்வி என்ன மாதிரி ஆன்சர்? 6. 6. சரி பாப்பா. 23, 20, 17, 14, 11, 8. அடுத்து எத்தனை வரும்? சார் 11க்கு அப்புறம் 9. இதுல 8 போடணுமா? மாத்திக்கொள்ளுங்களா? 8 வருமா? 8 வரும். இப்ப பாருங்க, 23ல இருந்து 3 கழிஞ்சு 20, 20ல இருந்து 3 கழிஞ்சு 17, 17ல இருந்து 3 கழிஞ்சு 14, 14ல இருந்து 3 கழிஞ்சு 11, 11ல இருந்து 3 கழிஞ்சு 8. அப்ப பாருங்க என்ன நடக்கும்? 3 3 கழிஞ்சு போகுது. 8ல இருந்து 3 கழிச்சோம்டா எத்தனை வரும்? 5. 5. கிளியர் அது? ஓகே. 5வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்பா. ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் 2. 2. பாப்பா. 9, 10, 5, 6, 3, 4. அடுத்து என்ன வரும்னு கேட்கானே. 10ல இருந்து 1 கழிச்சா, சாரி 1 கூட்டினா 10 1 கூட்டினா 9 1 கூட்டினா 10. 10 2ஆல பிரிச்சா 5. 5ஓட 1 கூட்டினா 6. 6. 6 2ஆல பிரிச்சா 3. 3ஓட 1 கூட்டினா 4. 4 என்ன செய்யணும்? 1 கூட்டி 2ஆல பிரிക്കാം. 1 கூட்டி 2ஆல பிரிക്കാം. 1 கூட்டி 2ஆல பிரிபடும். 4 2ஆல பிரிச்சோம்டா எத்தனை வரும்? 2. 2. கிளியரா வந்த கேள்வி எண் தொடர்களுக்கு லேசா? ஓ சார். எண் தொடர்கள் இலகுவான ஒரு கேள்வி வந்தா செய்யலாம். சரியா? எக்ஸாமுக்கு இப்படி கேள்வி வாரது அடிக்கடி. அடுத்த கேள்விக்கு போகும். இப்படியான கேள்விகளும் அடிக்கடி எங்களுக்கு எக்ஸாம்ல வாரது. எப்படி? தரவுகளை ஒழுங்கமைத்தல் வினாக்கள் என்று சொல்லுவோம். இப்படி பெரிய பந்தியான செய்யும் கேள்வி வந்தா தரவுகளை ஒழுங்கமைத்தல் கேள்வி என்று சொல்லுவோம். இது கேள்வி பாக்குறதுக்கு தான் பெருசா இருக்கு. 6 தொடக்கம் 10 கேள்வி பாருங்க. கேள்வி பாக்குறதுக்கு தான் பெரிய ஒரு கேள்வி மாதிரி விளங்குது. ஆனா இலகுவான ஒரு கேள்வி. இலகுவான ஒரு கேள்வி. சரி, பாருங்களா எப்படி இலகுவான கேள்வி. இதை நாங்க சொல்லுவோம் தரவுகளை ஒழுங்கமைத்தல் கேள்வி. தரவுகளை ஒழுங்கமைத்தல் கேள்வி வந்தா என்ன மாதிரி செய்யற என்று பார்த்தோம்டா, இதுல முக்கியமான 2 தரவுகள் இருக்கும். என்ன தரவு? 6 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் PQRSTU என்ற 6 பேர் செய்து கொண்டிருக்கும் தொழில் புலம் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டது. இதுல முக்கியமான விஷயம் என்ன? PQRSங்கிற 6 பேரு அவங்க செய்து கொண்டிருக்கிற தொழில் புலம். இது 2 தான் முக்கியம். இது 2ஐயும் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறேன்டா எழுதுறேன். நாங்க பாருங்க இங்க எழுதுவோம். அவங்க மூணாவது கேள்விக்கு எப்படி 32 வந்த? பாருங்க 3ஓட இப்படி செய்யலாம். 1 அப்படின்டா 3 சார் 2 எவ்வளவு? 6.
6 ஒண்ட கூட்டினா 7 7 2 14 14 ஒண்ட கூட்டினா 15 15 2 60 15 2 15 தர 2 60 15 2 30. ஓ சாரி 30 பாருங்க ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்கி 1 கூடுது, 2ஆல பெருக்கி 1 கூடுது, 2ஆல பெருக்கி அடுத்து எத்தனை கூடும்? 1 30 ஒண்ட கூட்டினா 31. சரி இந்த டபுள் மடங்கு வராதா 3 6 7 14 15 30 30 60 சரி நீங்க எப்படி சொல்றீங்க? 3 6 6 7 14 7 14 15 30 15 30 30 60 31 62. எப்படி வரும் 30? இங்க பாருங்க, நீங்க 3 எப்படி வந்துச்சு முதலாவது, இந்த 7 எப்படி வந்துச்சு இடையில வர, இந்த 15 எப்படி வந்துச்சு? சரி சரி ஓகே ஓகேவா? ஓகே 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 சரி, இப்ப பாருங்க தரவுகளை ஒழுங்கமைத்தல் 6 தொடக்கம் 10 வரையான வினாக்கள். அப்ப நாங்க 2 முக்கியமான விஷயம் எடுக்கணும். ஒன்று வந்து அவங்களோட பேரு, 6 பேர் யார் யாரு? பி கியூ ஆர் எஸ் டி யூ என்கிற 6 பேர். அவங்க செய்யற தொழில் புலம் என்னென்ன தொழில் இருக்கு பாருங்க. இருவர் நீதித்துறையில 2 பேர், அப்ப நீதியில வந்து 2 பேர். இருவர் கல்வித்துறை, கல்வியில வந்து எத்தனை பேரு? 2 பேர். ஒருவர் நிர்வாகத்துறை, நிர்வாகத்துறையில எத்தனை பேரு? ஒரு ஆள். மற்றைய வியாபாரத்துறை, இன்னொரு ஆள் யாரு? வியாபாரம். இப்படி போட்டுட்டு என்ன செய்யணும்? பாக்ஸ் அடிக்கிறதா வேலை. சரி, என்ன விஷயம்? யார் யார் இருக்காங்க? பேரு யாரு? அவங்களோட பேர் என்னன்னு? 6 பேரும் யாரு சொல்லுங்க. PQR வெரி குட். PQRSTUங்கிற 6 பேர். இவங்க என்னென்ன தொழில் செய்யறாங்கன்னு நாங்க கண்டுபிடிக்கணும். அவங்களோட தொழில் என்னென்ன இருக்கு? தொழில் அந்த 6 பேரில் இருவர் நீதித்துறை, அப்ப நீதித்துறை நாங்க 2 பேர் போடுறோம், விளங்குதா? மேலுக்கு நீதித்துறை 2 ஓ பேர். இருவர் கல்வித்துறை, கல்வியில் எத்தனை பேரு? 2 பேர். ஒருவர் நிர்வாகத்துறை, நிர்வாகத்துறையில ஒரே ஒரு ஆள். வியாபாரத்துறையில ஒரே ஒரு ஆள். இதுல பி என்ன தொழில் செய்யறாரு, கியூ என்ன தொழில் செய்யறாரு, ஆர் என்ன தொழில் செய்யறாரு, எஸ் என்ன தொழில் செய்யறாரு, டிஐ யூஆர் என்ன தொழில் செய்யறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். இதுதான் எங்களோட டாஸ்க், இதுதான் எங்களோட வேலை. சரி, முதலாவது தடவை வாசி பாருங்க என்ன சொல்றான். முதலாவது தரவு, வியாபாரத்துறையில் தொழில் செய்து கொண்டிருக்கும் பி. பி அப்ப என்ன செய்யறாராம்? எங்க தொழில் செய்யறாராம்? வியாபாரம் பீட தொழில் என்ன? வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பி என்பவர் திருமணம் முடித்திருப்பது கல்வித்துறையில் தொழில் புரியும் எஸ் என்பவருடன் ஆகும். எஸ் வந்து என்னப்ப? கல்வித்துறை. எஸ் வந்து கல்வி. பாருங்க, இப்ப பாருங்க தெளிவா, வியாபாரத்துறையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒன்று. அது யாரு? பி என்பவர். பி என்பவர். அப்ப வியாபாரத்துறையில மத்தாக்கள் யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. வர மாட்டாங்க. அப்ப வெட்டி விடுவோம்.
பி வந்து வியாபார தொழில் செஞ்சா வேற ஏதாவது தொழில் செய்வாரா? பியரு வியாபாரத்துறையில தொழில் புரியாரு, வேற ஏதாவது தொழில் புரிவாரா? இல்ல. 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 அப்ப பியருக்கு வந்து கல்வி வராது, நீதி வந்து நிர்வாகம் வராது. அதே மாதிரி எஸ்ஸரை பாருங்க. எஸ்ஸர் வந்து எங்க தொழில் செய்யறாரு? கல்வியில. கல்வியில செஞ்சா வேற ஏதாவது தொழில் செய்வாரா? நீதித்துறையில இல்லாட்டி வியாபாரம் வேற எதுவும்? இல்ல. இல்ல. இப்ப பாருங்க, கல்வியில எத்தனை பேரு? 2 பேர். அதுல ஒரு ஆள் யாரு? எஸ் என்பவர். எஸ் என்பவர். மத்த ஆளுனா கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி அது வரைக்கும் வெட்டப்படும் அந்த இடத்தை. கல்வியை வெட்டி விடக்கூடாது. சரி, இப்ப எங்களுக்கு தெரியும் பி என்பவர், அப்ப பியும் எஸ்ஸும் திருமணம் முடிச்சிருக்காங்க என்கிறது தெரியும். அதை நோட் பண்ணி கொள்ளுங்களா? சரி, கொஞ்சம் வெயிட். சரி, பாருங்க, பியும் எஸ்ஸும் திருமணம் செஞ்சிருக்காங்க. நாங்க இங்க நோட் பண்ணிக்கொள்வோம் அவரோட. இந்த இடத்துல நோட் பண்றேன்னா பியும் எஸ்ஸும் திருமணம் முடிச்சிருக்காங்க. சரி, அடுத்த தடவை வாசிச்சு பாருங்க. யூ என்பவர் யூ என்பவர் செய்யும் தொழில் துறையிலே தொழில் செய்து கொண்டிருக்கும் கியூ என்பவர். அப்ப என்ன அர்த்தம்? யாராவது கெட்டிக்கிறாங்க சொல்லுங்க பாப்பா. யூ என்பவர் செய்யும் தொழில் துறையிலே தொழில் செய்து கொண்டிருக்கும் கியூ என்பவர். அப்ப என்ன? யூவும் கியூவும் ஒரே தொழில செய்து கொண்டு. வெரி குட். யூவும் கியூவும் ஒரே தொழில செய்யறவங்க. கல்வி வருமா யூவும் கியூவும் செய்யற தொழில்? வராது. வராது. ஏன் வராது? அதுல வந்து ஏற்கனவே எஸ் இது. வெரி குட். எஸ் இருக்கிறாரு. ஏற்கனவே கல்வியில 2 பேரு. நல்லா பார்த்து பாருங்க, கல்வியில தொழில் செய்யறவங்க 2 பேரு. அதுல ஏற்கனவே எஸ் இன்னொரு ஆள் தான் வரணும். அது யாருன்னு தெரியா? அப்ப யூவும் கியூவும் என்ன தொழில் செய்யறவங்க? நீதித்துறை. வெரி குட். யூவும் கியூவும் நீதித்துறை. யூவும் கியூவும் நீதித்துறை. நீதித்துறையில எத்தனை பேர் தொழில் செய்யறாங்க? 2. 2. அது யார் யாரு? யூவும் கியூவும். அப்ப வேற ஆக்களை வெட்டி விட்டா சரியா? சரி. ஓகே. கியூவர் வந்து நீதி வேலை செஞ்சா வேற ஏதாவது தொழில வேலை செய்வாரா? செய்ய மாட்டார். யூவர் வந்து நீதித்துறையில வேலை செஞ்சா வேற ஏதாவது தொழில் செய்வாரா? இல்ல. மற்றதெல்லாம் வெட்டி விடுவோம். சரி, இப்ப என்ன சொல்றான்? யூ என்பவர் செய்யும் தொழில் துறையிலே தொழில் செய்து கொண்டிருக்கும் கியூ என்பவர் திருமணம் முடித்திருப்பது நிர்வாகத்துறையில் தொழில் புரியும் ஒருவருடனாகும். என்னது? கியூ யார திருமணம் முடிச்சிருக்கா? நிர்வாகத்துறையில ஒருத்தர. நிர்வாகத்துறையில வேலை செய்யற ஒரு ஆளு. ஓகேவா? ஓ சார். ஓகே, அடுத்து பாருங்க. இந்த குழுவிலே ஆர் உட்பட 4 பேர் திருமணம் முடித்தவர்களாகும். இங்க பாருங்க, பிஎம்எஸும் திருமணம் முடிச்சவங்க எத்தனை பேரு? 2. கியூ ஒரு ஆள் திருமணம் முடிச்சவர் எத்தனை பேரு? 3. 3. அப்ப ஆர் யார திருமணம் முடிச்சிருக்கா? கியூவ. அப்ப ஆர் வந்து என்ன துறையில தொழில் செய்யறவ? நிர்வாகத்துறை. வெரி குட். கியூ திருமணம் முடிச்சிருக்கிறது, நிர்வாகத்துறையில வேலை செய்யறாள. அப்ப ஆரத்தான் முடிச்சிருக்காரு. அப்ப ஆர் வந்து நிர்வாகத்துறையில வேலை செய்யறாள். அப்ப ஆர் நிர்வாகம்டா. நிர்வாகத்துறையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஒருத்தர். ஒருத்தர். அது யாரு?
ஆர் ஆர் வேற யாராவது வருமா? இல்ல. ஆர் வந்து நிர்வாகத்துறையிலண்டா வேற ஏதாவது தொழில் செய்வாரா? செய்ய மாட்டார். செய்ய மாட்டார். அப்ப கல்வித்துறையில யார் தொழில் செய்யறா? எஸ் எஸ். அடுத்தது கல்வித்துறையில 2 பேரு, ஒன்று எஸ், அடுத்தது டி பி. டீயரு. பேலன்ஸ் இருக்கிற இந்த டீயர் கிளியரா? ஓ சார். ஓகே. இப்ப கடைசியா சொல்றான்னு பாருங்க. நான் இங்க எழுதுறேன்னா பியும் எஸ்ஸும் திருமணம் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிவ்வும் ஆரும் திருமணம் முடிச்சிருக்காங்க. கடைசி ஒரு தரவு இருக்கு. என்ன தரவு? இந்த குழுவிலே பெண்கள் 2 மட்டும் உள்ளனர். பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த குழுவுல? 2 பேர். 2 பேர். அந்த 2 செய்யும் தொழில்துறைக்குரிய தொழிலை செய்யும் வேறெவரும் அந்த 6 பேரிடையும் இல்லை. என்ன சொல்றான்? இது யாராவது கெட்டிக்கிறார்கள்? இந்த குழுவுல 2 பெண்கள் தான் இருக்காங்களாம். அந்த 2 பெண்களும் செய்யற தொழில்துறைக்குரிய தொழிலை செய்யும் வேறெவரும் அந்த 6 பேரிடையும் இல்லை. கல்வித்துறையில இருக்கிற இல்ல. கல்வித்துறையில இருக்கிற 2 பேரும் எடுத்தீங்கன்னா எஸ்ஸும் டீயும் என்ன? அப்ப கியூலையும் ஆர்லையும் யாரு பெண்? கிவ்வும் ஆரும் திருமணம் முடிச்சிருக்காங்க. அப்ப 2 பேரும் ஆண்களா? இல்ல. இல்ல. அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னா இந்த குழுவுல 2 பேர் தான் பெண்களாம். அந்த 2 பெண்களும் எப்படிப்பட்டவங்கடா, அவங்க செய்யற தொழில வேற எவருமே இந்த 6 பேர்லயும் செய்யலையா. ஆரும் அவங்க 2 பேரும் யார் யாருண்டா, நிர்வாகத்துறையில வேலை செய்யற ஆரும் வியாபாரத்துறையில வேலை செய்யற பி. பியும். ஏண்டா நிர்வாகத்துறையில வேலை செய்யற ஆறு செய்யற தொழில வேற யாராவது செய்யறாங்களா? இல்ல. வியாபாரத்துறையில வேலை செய்யற பி செய்யற தொழில வேற யாராவது செய்யறாங்களா? இல்ல. இல்ல. அப்ப ஆரும் ஒரு பெண், அதே மாதிரி பிஎம் பெண். பெண்ணுக்கு நான் மைனஸ் போடுறேன்னா ஆணுக்கு பிளஸ் போடுறேன். சரி, இப்ப விளையாட்டா போய் யார் யாரு பெண் உண்டு? யாரு பெண்? இந்த பி ஆரும் பெண். பியும் ஆறும் என்ன? பியும் ஆறும். ஆறும் தான் பெண். மத்த எல்லாரும் ஆண்கள். ஏண்டா 2 பேர் தான் பெண்கள் இருக்காங்க இதுல. இது கிளியர் அவ்வளவு? ஓகே. இப்ப கேள்விக்குள்ள போவோம். இப்ப கேள்வியை வாசி பாருங்க. கல்வித்துறையிலே தொழில் செய்து கொண்டிருப்பவர் இவர்களுள் யார்? கல்வித்துறையில யார் 2 பேரும்? டியும் எஸ். எஸ்ஸும் டீயும். இதுல ஆன்சர் என்ன இருக்குது? டி. அப்ப ஆன்சர் 3. திருமணமான ஆணொருவராக இருப்பவர் இவர்களுள் யார்? திருமணமான ஆண் யார் யார் இருக்காங்க? கியூ. எஸ்ஸும் கிவ்வும். ஆன்சர்ல என்ன இருக்குது? கியூ. கிவ். அப்ப ஆன்சர் 2. திருமணமான பெண் ஒருவராக இருப்பவர் இவர்களுள் யார்? திருமணமான பெண் யார் யாரு? ஆரும் பியும். ஆரும் பியும். இதுல ஆன்சர் என்ன இருக்குது? பி. பி முதலாவது ஆன்சர். இந்த குழுவிலே உள்ள 2 பெண்களும் யார்? 2 பெண்களும் யாரு? ஆரும் பியும். பி மற்றும் ஆர்ங்கிறது 3வது ஆன்சர். கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் நிச்சயமாக உண்மையாக இருப்பது எதுன்னு கேட்டீங்க. கியூ என்பவர் திருமணமான பெண் ஆவார். கியூ வந்து திருமணமான பெண்ணா? இல்ல. இல்ல. யாரு? ஆண். வெரி குட். திருமணமான ஆண். அப்ப இது பிழை.
ஆர் என்பவர் திருமணமான ஆணாவார். ஆர் திருமணமான ஆணா? இல்ல திருமணமான பெண் பெண். பெண் அப்ப இது பிழை. பெண் யூ என்பவர் திருமணமாகாத பெண் ஆவார். யூ வந்து திருமணமாகாத பெண்ணா? இல்ல இல்ல இல்ல. இல்ல இல்ல என்ன என்ன வரும்? ஆண் ஆண் திருமணமாகாத ஆண் வரும். இதுவும் பிழை. டி என்பவர் திருமணமாகாத ஆண் ஆவார். சரி அதுதான் சரி. சரி கிளியர் அவங்களுக்கு? ஓ சார் ஓகே. சம்டைம் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம். விளங்காம இருந்தா என்ன செய்யுங்கன்னா திரும்ப ஒரு தடவை வீடியோ எடுத்து பாருங்க. இந்த கேள்வி நீங்க சுயமா முதலாவது செஞ்சு பாருங்க. அதுக்கு பிறகு வீடியோ பாருங்க. சரியா? ஓகே. நாங்க செய்யற கேள்வி எல்லாம் திரும்ப செஞ்சு பார்க்கணுமா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போவா. ஓகே சார் ஓகே. இந்த கேள்வியை பாருங்க. 11 தொடக்கம் 15 வரையிலான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அல் இக்பால் பாடசாலையில் இல்லமை வல்லுனர் திறனாய்வின் ஓட்டப் போட்டியில் PQRST ஆகிய ஓட்ட வீரர்கள் பங்கு பற்றினர். போட்டி நிறைவடைந்த பின்னர் அவர்கள் ஒவ்வொருவரும் தாம் பெற்ற இடங்களை இரு கூற்றுக்களினூடாக தெரிவித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தெரிவித்த கூற்றுக்களில் ஒன்று பொய், மற்றையது உண்மை. என்னையா விஷயம்? யாராவது ஒரு ஆள் கிட்டிக்கிறாங்க, என்ன சொல்றான்? சமரி சொல்லலாம் யாராவது? PQRST ஓட்ட வீரர்கள் வந்து ஒரு போட்டியில பங்கு பற்றினாங்க. அதுல வந்து போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க ஒவ்வொருவரும் அவங்களோட பெற்ற இடங்களை சொன்னதுக்கு பிறகு அதுல வந்து ஒருத்தர் வந்து சொன்னது பொய்யாய்க்கும், மற்றையதெல்லாம் உண்மையாய்க்கும். அது எதுன்னு கேக்கு. ஓகே, வெரி குட். என்னன்னு சொன்னா அவ சொன்ன மாதிரி ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில அவங்களோட பெற்ற இடங்களை கேட்காங்க. நீங்க எத்தனாவது வந்தீங்க என்று கேட்காங்க. அவங்கள என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு ஆளும் 2 கூற்றுக்களை சொல்றாங்க. அந்த 2 கூற்றுக்கள்ல ஒரு கூற்று பொய், மற்றைய கூற்று உண்மை. உண்மை எந்த கூற்று உண்மை, எந்த கூற்று பொய் என்றதை கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப நாங்க சும்மா என்ன பண்ணுவேன்? பியர் சொல்றதுல எந்த கூற்று உண்மை, எந்த கூற்று பொய் நினைக்கீங்க நீ நினைக்கிறத எடுக்கலாம். சொல்லுங்க, சும்மா நினைங்களா? இந்த கூற்று முதலாவது கூற்று பொய், 2வது கூற்று உண்மை எடுங்களா? அல்லது முதலாவது கூற்று உண்மை, 2வது கூற்று பொய் எடுங்களா? எப்படி சொல்றேன்? பியர் சொல்றது 2 கூற்றுல முதலாவது கூற்ற உண்மை எடுப்போம், 2வது கூற்ற பொய் என்று. பொய் எடுப்போம். இப்ப பாருங்க, பியர் என்ன சொல்றாரு? நான் 3வது. அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பாத்து? 5 பேர் தான் இருக்காங்க. 1 2 3 4 5. பியரு 3வது, அது உண்மை என்று சொன்னா அப்ப யாரு 3வது? பி பியரு 3வது. எஸ் 2வதுங்கிறது பொய். அப்ப 2வது எஸ் வருவாரா? வரமாட்டாரு. வரமாட்டேன். சரி, அடுத்தது பாருங்க. நான் முதலாவது கியூர் சொல்றதுல இப்ப பாருங்களா, எஸ்ஸருக்கு வருவோம். எஸ்ஸர் என்ன சொல்றாரு? நான் 2வது என்று. இல்லாட்டி பாப்போமே, பிய பத்தியோ எஸ் பத்தியோ வார விஷயங்கள் வேற எங்க இருக்கு? பிய பத்தியோ எஸ் பத்தியோ வார விஷயங்கள் எங்க இருக்கு? ஒன்று எஸ் சொல்றது இருக்குது, அடுத்தது டிஆர் சொல்றது இருக்குனே. எஸ் சொல்றது அடுப்புமே. எஸ் என்ன சொல்றாரு? 2வது என்று. அப்ப எஸ் 2வது இல்ல, வந்த பொய்ன்னு எடுத்திருக்கோம் நாங்க. அப்ப எஸ் 2வது சொல்றது சரியா பையா? உண்மையா இல்ல பொய்யா? பொய் பொய். என்ன?
அப்ப இது பொய்யின்டா ரெண்டாவது கூற்று சரி ஐக்கும். சரியா உண்மையா இருக்கும். அப்போ ரெண்டாவது கூற்று என்ன? டி வந்து மூணாவது. மூன்றாவது ஏற்கனவே யார போட்டிருக்கோம்? பிய. திரும்பியும் டீய கொண்டது போடலாமா? ஏலா. ஏல. அப்ப என்ன செய்யுதுண்டா நாங்க பியர் முதலாவது கூற்று எடுத்தா முரண்படுகிறா இல்லையா? ஓ. பிரச்சனை வருதா இல்லையா? யாரு மூன்றாவது யாரு ரெண்டாவது? ஓ சார். அப்ப நாங்க எடுத்ததுல பிழை ஒன்று இருக்கா இல்லையா? பியர் ஓ. சொல்றதுல முதலாவது கூற்று அப்ப என்னது? சரி ஐ. முதலாவது கூற்று சரின்னு எடுத்தா பிழை வருது. பிழை வருதா இல்லையா? ஓ சார். பியர் பிழை வந்தா அப்ப நாங்க என்ன செய்வோம்? முதலாவது கூற்ற பிழண்டும் ரெண்டாவது கூற்ற உண்மை எடுப்போம். மாறி மாறி எடுப்போம். ஏற்கனவே நாங்க எடுத்தோம் என்னண்டு? முதலாவது கூற்று சரி, இரண்டாவது பிளாண்டு. பிழண்டி அது பிழைக்கிறதால நாங்க என்ன எடுப்போம்? இப்ப முதலாவது கூற்று பிழை, இரண்டாவது சரி. சரி. அப்ப ரெண்டாவது கூற்று சரியான கூற்று என்ன? எஸ் வந்து இரண்டாம் இடம். எஸ் வந்து ரெண்டாவது, பியர் மூன்றாவது இல்ல. சரி, திரும்ப எஸ் பத்தியோ பிய பத்தியோ வாரது எங்க இருக்குது? நாலாவது உள்ள இதப்பா எஸ் என்ன சொல்றாரு? இரண்டாவது. அவ சரியா விளையா? சரி. சரி, டி மூன்றாவது என்று சொல்றது போய். அப்புறம் எஸ் ஏற்கனவே போட்டியம், எஸ் ரெண்டாவது போட்டியம், டீயரும் மூன்றாவது வரமாட்டாரு. அடுத்தது இந்த கியூவர் சொல்றத பாருங்க. கியூவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நான் முதலாவதுன்னு சொல்றாரு. அடுத்தது ஆர் இரண்டாவதுன்னு சொல்றாரு. யார் இரண்டாவது ஆள்? எஸ். அப்ப யார் இரண்டு என்று சொல்றது உண்மையா பொய்யா? பொய். பொய். அப்ப எது உண்மை? கியூடத்துல முதலாவது கூற்று உண்மை. அப்ப யாரு முதலாவது ஆள்? கியூ. கியூவர் முதலாவது ஆள். சரி, கொஞ்சம் வைட்டா. கியூவர் முதலாவது ஆள். சரி, இப்ப ஆரர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆரர் என்ன சொல்றாரு? நான் மூணாவது. நான் மூன்றாவது. கியூ வந்து இறுதி. கியூவர் எத்தனாவது ஆள்? முதலாவது. அப்ப அந்த கூற்று உண்மையா? பொய். இது பொய். அப்ப இது உண்மை. ஆறு வந்து உண்மை. ஆறு வந்து மூன்றாவது என்று சொல்றது உண்மை. திரும்ப டீல பாருங்க. டீல எது உண்மை எது பொய்? பி முதலாவதா? பி முதலாவதா? இல்ல. யாரு முதலாவது? கியூ. அப்ப இது பொய்யண்டா, இது உண்மை. அப்ப டி எத்தனாவது ஆள்? நாலாவது. நாலாவது. அப்ப கடைசி ஐந்தாவது ஆள் யாரு? பியர். என்ன ஓகேவா? இது எல்லாருக்கும் யாருக்கும் குழப்பம் இருக்குதா? பாருங்க, ஒவ்வொரு ஆளும் சொன்னதுல ஒன்று உண்மை ஒன்று பொய். பியர் சொன்னதுல ஒன்று உண்மை ஒன்று பொய். கியூஆர் சொன்னதுல ஒன்று உண்மை ஒன்று பொய். ஆர்ஆர் சொன்னதுல ஒன்று உண்மை ஒன்று பொய்.
அதே மாதிரி எஸ்ஆர் சொன்னதுல ஒன்று உண்மை ஒன்று பொய். டிஆர் சொன்னதுல ஒன்று உண்மை ஒன்று பொய். இதன்படி பிஆர் எத்தனாவது ஆள்? 5வது ஆள். கியூஆர் முதலாவது ஆள். ஆர்ஆர் 3வது ஆள். எஸ்ஆர் 2வது ஆள். டிஆர் 4வது ஆள். கிளியரா? யாருக்கா ஓ டவுட் இருக்குதா? சரி, இதை பைத்து கட்டாயம் என்ன செய்யுங்க, வீட்டுல வச்சு திரும்ப ஒரு தரம் செஞ்சு பாருங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போ. இப்படி அடிக்கடி கேள்வி வர எல்எல்பி எக்ஸாமுக்கு என்ன கேள்வின்னு சொன்னா, இரகசிய குறியீட்டு முறையில அடிக்கடி கேள்வி வர எல்எல்பியில இரகசிய குறியீட்டு முறைன்னு சொல்லுவோம். இது இரகசிய குறியீடுகள். இதுல அடிக்கடி கேள்வி வர எல்எல்பி. இந்த கேள்விகளை எப்படி செய்யறேன்னு இலகுவா பாருங்க. 16 தொடக்கம் 20 வரையுள்ள வினாக்கள் குறித்த ஒரு குறியீட்டு முறைக்கேற்ப ஆங்கில எழுத்துக்கள் 6ற்கு தரப்பட்டுள்ள எண் ரீதியான குறியீடுகள் அந்தந்த சொற்களின் எதிரே ஒழுங்குமுறையின்றி காட்டப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டது. என்னண்டா, இந்த ஃபில்லர் என்ற சொல்லுக்குரிய இலக்கங்கள் இந்த இருக்குது. ஆனா என்னது, இந்த எழுத்துக்கள்ல ஓர்டர்ல இந்த நம்பர் இருக்குதா? இந்த எழுத்துக்கள் எஃப்க்குரிய எழுத்தா இலக்கமா 9? இல்ல. இல்ல. அப்ப இந்த எழுத்துக்குரிய ஓர்டர்ல இந்த நம்பர்ஸ் இல்ல. அதை நாங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா இலகுவா, இந்த கேள்விய 5 நிமிடங்களுக்குள்ள செய்யணும். குயிக்கா செய்யணும். எப்படி ஐடியா எடுக்கலாம்னு சொன்னா, ஒரு சொல்லுல 2 ஒரே மாதிரியான எழுத்துக்கள் எங்க வருதுன்னு பாருங்க. ஒரு சொல்லுல ஃபில்லர்ல பாருங்க, எல் 2 தரம் வருது. அதே மாதிரி அங்கால எழுத்துல பாருங்க, ஒரே மாதிரி இலக்கங்கள் 2 தரம் வருதாண்டி. 2. 2 வருதுன்னு. அப்ப எல்லுக்குரிய இலக்கம் எத்தனை? 2. 2. அதே மாதிரி வேற ஏதாவது சொல்லல ஒரே மாதிரி எழுத்துக்கள் 2 தரம் வருதான்னு பாருங்க. டி வந்திருக்கு. டி வந்து இல்ல, டி சென்று சொல்ல டி வந்து. அதே மாதிரி இலக்கங்கள்ல பாருங்க, ஒரே மாதிரி இலக்கங்கள் 2 தரம் வந்துருக்காண்டி. 3. அப்ப டீக்குரிய இலக்கம் எத்தனை? 3. 3. வேற என்ன சரி கண்டுபிடிக்கலாமா? சரி, இப்ப இதை வச்சுக்கொண்டு இனி வர கேள்விகளை செய்யலாமான்னு பாப்போம். இது 2 இதை கண்டுபிடிக்கல இருக்குது. இதை வச்சுக்கொண்டு வேற என்ன சரி கேள்வி செய்யலாம்னு பாப்போம். இந்த தகவல்களுக்கேற்ப கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டு மேல் எழுதுக. கெரிகேச்சர் என்ற ஆங்கில சொல்லிலே ஒவ்வொரு எழுத்துக்களினாலும் சரியான குறியீட்டை சரியான ஒழுங்குமுறையில் காட்டும் விடையை இவற்றுள் எது? இப்ப இதுல இந்த கெரிகேச்சர்ல என்ன எழுத்துக்களுக்கு தெரியும்? இல்லும் டீயும். இதுல பாருங்க, டீக்கு தெரியுமா இல்லையா? டீக்கு எத்தனை வரும்? 3. பின்னுக்கு இருந்து எத்தனாவது எழுத்து 3 வரணும்? 4வது. 4வது இடத்துல 3 வரக்கூடிய விட எங்க இருக்குன்னு பாருங்க. 9. எத்தனாவது? 1வது. 1வது. அப்ப இந்த கரிகேச்சர் என்ற சொல்லுக்குரிய விட என்ன வரும்? 1வது. 1வது. இப்ப பாருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டோமா? பூஜ்ஜியத்துக்குரிய எழுத்து என்ன? சி. சி.
1 2 3 4 5 6 7 8 6 7 8 9 6க்குரிய எழுத்து என்ன? ஏ. 7க்குரிய எழுத்து என்ன? ஆர். இந்த 5க்குரிய எழுத்து என்ன? ஐ. ஐ. 2க்குரிய எழுத்து எல். 3க்குரிய எழுத்து டி. அடுத்து பாருங்க 8க்குரிய எழுத்து யூ. யூ. 7க்குரிய எழுத்து ஆர். அது சரி. 9க்குரிய எழுத்து இ. இ. சரி, இதை வச்சுக்கொண்டு இதை பாருங்க, ஸ்ட்ரக்சர்ல எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்து என்ன இருக்குது? டீக்கு தெரியும். டீக்கு எத்தனை? 3. 3. 2வது 3 வர மாதிரி, அதே மாதிரி பின்னுக்கு இருந்து 4வது இடத்துல 3 வர மாதிரி ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்க. 3வது ஆன்சர். இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. இதுல பாருங்க ஈக்கு தெரியும். ஈக்கு எத்தனை எங்களுக்கு? 9. 9. அப்ப கடைசியா 9 வர மாதிரி ஆன்சர் எது? 3வது. 3வது. அப்ப ஆன்சர் 3வது. அப்ப பாருங்க 1க்குரிய எழுத்து என்ன? எஸ். அப்ப பாருங்க எழுதுவோம் எஸ். சரி, கிரியேட் என்ற சொல்லின் சரியான குறியீடு யாது? சிக்கு தெரியும். சிக்கு என்ன? 0. ஆருக்கு தெரியும் 7. 0 7 வரக்கூடிய ஆன்சர் எத்தனை? 1வது. 1வது. அடுத்த பாருங்க 2க்கு தெரியும். 2க்கு எத்தனை எங்களுக்கு? எல். எல் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆன்சர் எத்தனாவது? 3வது. 3வது. அடுத்து 4க்கு எங்களுக்கு தெரியுமா? தெரியா. சரியா. 5க்கு எத்தனை? ஐ. 2க்கு எத்தனை? எல். 9க்கு எத்தனை? இ. ஐஎல் இன்னு முடியக்கூடிய ஆன்சர் எத்தனை இருக்குது? 3வது. 2 இருக்குது. 4வது இருக்குது. பாருங்க இருக்குதா இல்லையா? டீக்குரிய எழுத்து எத்தனை என்ன? 3. 3. ஆனா 3 வந்திருக்கு. ஆரம்பத்துல எத்தனை வந்திருக்கு? 4. 4. அப்ப என்ன வரும் முன்னுக்கு? என்ன ஆன்சர் வரும்? டைல் வருமா? எஃப் வரும். டைல் சரி, எஃப். டைல் வருமா? வராது. வராது. டைல் வாரன்னு சொன்னா எப்படி வந்து நீங்க டீக்குரிய எழுத்து இலக்கம் எடுத்துற? 3 வரும். 3 வந்திருக்கேன். இங்க 4 வந்திருக்கின்றா. டைல் வராது. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 4வது. கிளியரா? கிளியராமா? ஆம் சார். ஓ சார். ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு இதுவரைக்கும் பார்த்தது ஒரு 1 hour பார்த்திருக்கோம். போதும். அடுத்த கிளாஸ்ல மிச்ச கேள்வியில பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதால இதுல என்ன சரி டவுட்ஸ் இருந்தா அவங்களுக்கு கேட்கலாம். நீங்க எல்எல்பி சம்பந்தமா என்ன சரி சந்தேகங்கள், என்ன சரி பிரச்சனைகள், நாங்க செஞ்ச கேள்வியில என்ன பிரச்சனைகள் இருக்குதா? சரி. என்ன மாதிரி கிளாஸ் வந்து நல்லமா இல்ல ஐக்யூ கஷ்டமா இருக்குதா? என்ன மாதிரி? இல்ல சார், லேஸ் ஆயிக்குது. ஐக்யூ வந்து லேசி. நான் கொஞ்சம் படிச்சுட்டோம்னு சொன்னா, படிச்சு விஷயத்தை விளங்கி கொண்டோம்டா, ஐக்யூ இலகுவான ஒரு பாடம். சரி, அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். குட் நைட். ஹேவ் அ நைஸ் டே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். சரியா? சரி.